இப்போல்லாம் ஸ்கூல் லீவுன்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா சமாளிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. இவங்க 2 பேர்த்துக்கு வந்து 3 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அடிச்சுக்கிறாங்கங்க ரொம்பவுமே. ஓணத்துக்கு வேறு ஒரு நாள் லீவ் விட்டாங்களாங்க. அப்பா 2 பேரும் அப்படி ரெடி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு இவங்க 2 கூட கத்தி கத்தி வந்து தொண்டைக்குள்ள வந்து யாரோ ஊசி வச்சு குத்துற மாதிரியே இருக்குதுங்க. அப்படி ஒரு தொண்டை வலிங்கங்க. ஒரு சண்டைக்கு நடுவில் வந்து ஒரு 5 நிமிஷம் கேப் தான் விடுறாங்கங்க. மித்த நேரம் பூரா சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கங்க. நானும் அத்தனை வேலையை விட்டுட்டு இவங்க 2 பேர்த்து நடுவுலேயே உட்காந்துட்டு ஏதாவது விளையாண்டாவது அமைதியாக இருந்துப்பாங்க. நம்ம விளையாண்டாலுமேங்க அதை தாண்டி அவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறாங்கங்க. இன்றைக்கி தாங்க ஒரு 11 மணிக்கு மேலே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா வீடே அமைதியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆள் ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க, ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்குதுங்க. சரின்னு சொல்லி போட்டு நேற்று இவங்க பண்ண ரகலையில் இட்லிக்கு அரிசி ஊற வைக்க மறந்தாச்சுன்னு சொல்லி போட்டு கையோட இன்றைக்கி அதையும் ஊற வச்சாச்சுங்க. ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் இப்படின்னு சுடு தண்ணி வச்சுட்டு போகலான்னு பார்க்கும்போதே மேடம் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ 2 நிமிஷம் ஆட்டி பார்த்து தூங்குற மாதிரி தெரிலிங்க. சரி ஆல்ரெடி தொண்டை வலிக்கு இதை ஆட்டி கை வலியே வரணும்னு சொல்லிட்டு கையோட அவளையே எடுத்துகிட்டே வந்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு சரி அவளுக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவளுக்கு ஒரு வாழைப்பழம் இருந்துச்சுங்க. அதையும் எடுத்து அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுங்க. இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போது இட்லி ட்ரம்மில் வந்து கொஞ்சமாக தான் அரிசி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி கையோட அதை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கழுவி வெயில் வச்சுருந்தேங்க. அடிக்கிற காற்றுக்கு அதை எங்கேயாவது உருண்டு போய் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டு கையோட அதையும் மட்டும் உள்ளே வச்சுட்டுங்க. சரி ஆனதாகிடுச்சு ஒரு டம்ளர் காஃபி வச்சு குடிச்சு போட்டு மித்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுங்க. உண்மையாலுமே இப்போ தொண்டைக்குள்ள இருக்கிற வலிக்கு வந்து இது மாதிரி சூடாக ஏதாவது குடிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி போட்டுங்க காஃபியும் வச்சு குடிச்சிட்டுங்க. இனி பொழுது வரைக்கும் நான் சின்ன மேடம் கூட விளையாண்டுட்டு இருந்தோம்னா ஈவினிங்க்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த ஆள் வந்ததுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆயிருங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்டில் இதே 2 குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இப்படி தானான்னு சொல்லுங்க. உங்களுக்கு என் வீடியோ